இந்த நோன்பை அல்லாஹ் எதற்காக வேண்டி எங்கள் ஒவ்வொருவருக்கும் கடமையாக்கி இருக்கிறான்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஏ ஈமான் கொண்டவர்களே, குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் உள்ள சமுதாயங்களுக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? லஅல்லகும் தத்தகூன், நீங்க தக்குவாதாரிகளாக வேண்டும், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய இறை பக்தியாளர்களாக ஆக வேண்டும். இதற்காக வேண்டிதான் சகோதரர்களே இந்த நோன்பை அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான். அலி இப்னு அஹ்மத் அல் ஜீஸி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், இந்த தக்வா என்றால் என்ன? இம்திசாலுல் அவாமிர் வஜிதினாபுன் நவாஹி, அல்லாஹ்வினால் ஏவப்பட்ட விடயங்களை எடுத்து நடத்தல், அவனால் தடுக்கப்பட்ட விடயங்களையும் முற்று முழுவதாக தவிர்ந்து வாழுதல் தான் இதுக்குத்தான் தக்வா என்று சொல்றது. இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வத்தகுல்லாஹல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், சகோதரர்களே அல்லாஹ்வையும் பயந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக அல்லாஹ் சொல்றான், அது இரத்த பந்தங்களையும் பயந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஏன் அல்லாஹ் இரத்த பந்தத்தை பயப்படுமாறு சொல்லியிருக்கிறான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவாகக்கூடிய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லம்மா خلقல்லாஹுல் خلق, அல்லாஹ் தஆலா ஹத்தா இதா ஃபரக மின்ஹும், இந்த மனித இனத்தை அல்லாஹ் படைத்து முடித்ததும், காமத்திர் ரஹிம், இரத்த பந்தம் ஒளிமி நின்றது. சொன்னது என்ன தெரியுமா? ஹாதா மகாமுல் ஆஇதி பிக மினல் கதீஆ, இரத்த பந்தத்தை துண்டித்து வாழக்கூடிய இடத்திலிருந்து உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடும் தருணத்தில் இருக்கிறேன் யா அல்லாஹ். சொன்னவுடன் அல்லாஹ் சொன்னான் என்ன தெரியுமா? قال أترضين أن أصل من وصلك وأقطع من قطعك, யார் உன்னுடன் சேர்ந்து நடக்கிறார்களோ, யார் உன்னுடன் சேர்ந்து நடக்கிறார்களோ அவனுடன் நானும் சேர்ந்து நடப்பேன். யார் உன்னை துண்டித்து வாழ்வானோ அவனிடம் நானும் துண்டித்து வாழ்வேன். இதனை நீ பொருந்திக் கொள்ள மாட்டாயா என்பதாக அல்லாஹ் இந்த இரத்த பந்தத்திடம் கேட்டான். அதற்கு சொன்னது இரத்த பந்தம், காலத் பலா, ஏன் யா அல்லாஹ் நான் ஏற்றுக்கொண்டுட்டேன். அல்லாஹ் சொன்னான், ஃபதாலிக லக்கி, அது உனக்குரியதாகவே நான் ஆக்கிவிட்டேன். எனவேதான் சகோதரர்களே, பெரியார்களே, இரத்த பந்தம் என்பது இது முக்கியமான ஒரு விடயம். ரமதானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷஹ்ருல் முஸாவாத், மனிதர்களுடன் கலந்துறவாடும் மாதம் இந்த ரமதானுடைய மாதம். வெறுமனே நோன்பு மட்டுமல்ல, வெறுமனே பசித்திருப்பது மாத்திரமல்ல. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வஅ்புதுல்லாஹ், அல்லாஹ்வை அடிபணியுங்கள், வலா துஷ்ரிக் பிஹி ஷைஆ, அவனுக்கு எதையும் இணை வைக்காதீர்கள், வபில் வாலிதைனி இஹ்சானா, அல்லாஹ் சொல்றான் தாய் தந்தையர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். வபிதில் குர்பா வல் யதாமா வல் மசாகீன் வல் ஜாரிதில் குர்பா, அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான் இந்த இரத்த பந்தத்துடன் நீங்கள் சேர்ந்து நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்லிட்டான், தாய் தந்தையர்களுடன்
சிறந்த முறையில் நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பத்தார்களுடன் சிறந்த முறையில் நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சகோதரர்கள், அண்டை வீட்டார்கள், உங்களுடைய அண்டை வீட்டார்கள், இன்னும் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துடைய தொடரில் சொல்கிறான், உங்களுடைய நண்பர்கள், ஏழைகள், இன்னும் உங்களுடைய அடிமைகள் அனைவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஏன் அல்லாஹ் இப்படி சொல்கிறான்? சகோதரர்களே, பெரியார்களே, இந்த மாதத்தை அடைந்தும் நாங்கள் வெறுமனே தொழுகை, வெறுமனே நாங்கள் இபாதத்துகளில் மாத்திரம் கவனம் எடுப்பது கிடையாது. இரத்த பந்தத்தின் விடயத்தில் மிக முக்கியமான கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் வழங்கப்படுத்தினார்கள், இந்த மாதத்தில் மன் தகர்ரப ஃபீஹி பிகஸ்லத்தின் மினல் கைர், யார் இந்த மாதத்தில் நலவான ஒரு காரியத்தை கொண்டு அல்லாஹ்வை நெருக்கமாக்கிக் கொள்கிறாரோ, கான கமன் அத்தா ஃபரீலத்தன் ஃபீமா சிவா, ரமலான் அல்லாத மாதத்தில் ஃபர்லான ஒரு வணக்கத்தை செய்தவரை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸில், அல்லாஹுக்கு ஒரு அடியானுடைய 2 எட்டுக்கள் மிகவும் விருப்பமானது. அதில் ஒரு 8 ஃபர்லான தொழுகைக்காக வேண்டி எடுத்து வைக்கும் 8. இரண்டாவது, இரத்த பந்தங்களிடத்தில் நாங்கள் எடுத்து வைக்கும், அவர்களிடத்தில் சென்று சந்திக்கக்கூடிய நேரத்தில் எடுத்து வைக்கும் 8. இந்த 2 8ம் அல்லாஹுக்கு மிக விருப்பமான 8. சகோதரர்களே, இந்த மாதத்தில் நாங்கள் இரத்த பந்தத்துடன் சேர்ந்து நடக்க வேண்டும். எம்முடைய தாய், எம்முடைய சகோதரர்கள், இவர்களுடன் சேர்ந்து நடக்காமல் இந்த ரமதானுடைய மாதத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, அல்லாஹ் சூரா முஹம்மதில் சொல்கிறான், உலாயிகல்லதீன லஅனஹுமுல்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை அல்லாஹ் சபித்து விட்டான். ஃபஅஸம்மஹும் வஅஅமா அப்சாரஹும், அவர்களை ஹக்கான இந்த மார்க்கத்தை செவி உறுவதை விட்டும் அவர்களை அல்லாஹ் செவிடனாகவும், வஅஅமா அப்சாரஹும், நேரான பாதையை விட்டும் அல்லாஹ் அவர்களை குருடனாகவும் ஆக்கிவிட்டான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் விளங்கப்படுத்துகிறான். எனவேதான் சகோதரர்களே, உலகத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சிறியோர் குடும்பம் என்ற மிக முக்கியமான ஒரு அடிப்படை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். நாங்கள் நோன்பு நோற்றிருக்கிறோம், நாங்கள் தொழுகிறோம், நாங்கள் வணங்குகிறோம். இந்த நாட்களில் நாங்கள் வணங்கக்கூடிய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா? நாங்கள் செய்யக்கூடிய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா? சகோதரர்களே, இந்த மாதத்தில் நாங்கள் இரத்த பந்தத்துடன் யாரெல்லாம் துண்டித்து வாழ்கிறோமோ அவர்களுடன் சேர்ந்து நடந்து கொள்ளுங்கள். இரத்த பந்தத்துடன் சேர்ந்து நடந்து கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் வழங்கப்படுத்தினார்கள், 4 பேர்களை அல்லாஹ் இந்த மாதத்தில் மன்னிக்கவே மாட்டான். முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மது போதைக்கு அடிமையானவன், மது போதையில் தன்னுடைய வாழ்க்கையை கழித்தவன். இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தன்னுடைய தாய் தந்தையர்களை நோவினை செய்யக்கூடியவன். இரண்டாவது நபர், சகோதரர்களே, இரத்த பந்தத்தில் தாயும் அடங்குவார். தாய் தந்தையர்களை மிகவும் அவதானத்துடன் நடந்து கொள்ளுங்கள். குர்ஆன் சொல்லுகின்றது, வலா தகுல் லஹுமா உஃபின், சி என்ற வார்த்தையை கூட பயன்படுத்திடாதீங்க. எனவே தாய் தந்தையர்களுடன் நல்ல முறையில் நடக்காமல் யார் தாய் தந்தையர்களுடன் நோவினை செய்து வாழ்கிறார்களோ அல்லாஹ் இந்த ரமதான் மாதத்தில் எந்த ஒரு நன்மையும் கொடுக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பில் லிஸ்டில் இருந்து கலட்டி எடுத்துருவான். எனவேதான் சகோதரர்களே, பெரியார்களே, மூணாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரத்த பந்தத்தை துண்டித்து வாழ்பவன், இவருக்கும் இந்த மாதத்தில் மன்னிப்பு கிடையாது. இந்த மாதத்தில் மன்னிப்பு கிடையாது. நாங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இரத்த பந்தம் என்பதை.
இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பொறாமைக்காரன் இவனுக்கும் இந்த மாதத்தில் மன்னிப்பே கிடையாது. எனவே தான் சகோதரர்களே, இந்த ரமதான் மாதத்தை அடைந்திருக்கிறோம். இந்த 4 விடயங்களிலும் விழிப்புணர்வுடன் செயற்படுவோம். இரத்த பந்தம் என்பது சர்வ சாதாரணமாக ஒரு விடயமாக ஆக்கப்பட்டு விட்டது. சின்னொரு பிரச்சனை, என்னுடைய திருமணத்துக்கு செல்லவில்லை, இதனால் சகோதரர்களை பிரிந்து கிடக்கும் எத்தனையோ குடும்பங்களை காண்கிறோம். இவர்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும், இவர்கள் கஅபாவுடைய சீலையை பிடித்து நான் தௌபா செய்கிறேன் என்று கதறி அழுதாலும் இவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ் சூரா முஹம்மதில் இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக லஹுமுல் லஅனா, இவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது. அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், இவர்களுக்கு என்ன இருக்கின்றது தெரியுமா? இவர்களுக்கு கெட்ட வீடு, அதாவது நரகம்தான் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். சகோதரர்களே, எனவே இரத்த பந்தத்தின் விடயத்தில் யாரெல்லாம் இந்த ரமதானுடைய மாதத்தில் நாங்கள் சரியான முறைக்கு இரத்த பந்தத்தின் விடயத்தில் கவனம் செலுத்தாமல் இருக்கிறோமோ, தெளிவான முறையில் சொல்கிறோம், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு வேணுமா? அல்லாஹ்வுடைய மன்னிப்பு வேணுமா? உங்களுடைய சர்வ சாதாரணமான சில செயற்பாடுகளுக்காக வேண்டி இரத்த பந்தங்களை நாங்கள் பிரிந்து வாழ்கிறோம். எம்முடைய உலகத்துடைய வாழ்க்கை குறுகிய காலத்து வாழ்க்கையாக இருக்கிறது. இந்த உலகத்துடைய வாழ்க்கை இதில் சொத்துக்காக வேண்டி, பணத்துக்காக வேண்டி, அரிய அற்பமான சில விடயங்களுக்காக வேண்டி இரத்த பந்தத்தை துண்டித்து வாழ்பவர்கள், இவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ன தெரியுமா? லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉன், யார் இரத்த பந்தத்தை துண்டித்து வாழ்கிறாரோ இவர் சுவர்க்கம் செல்ல மாட்டார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சகோதரர்களே, எனவே இரத்த பந்தத்தின் விடயத்தில் அதிக கவனம் செலுத்துவோம். இரத்த பந்தத்தின் விடயத்தில் இந்த ரமதானுடைய மாதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முக்கியமானதாக சதகாக்கள், தான தர்மங்கள் செய்வார்கள். அதிகமாக தன்னுடைய குடும்பங்களுக்கு செலவழிப்போம். இன்னும் சகோதரர்களே, இந்த மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். இந்த மாதத்தில் நாங்கள் எம்முடைய நோன்புகள், எம்முடைய சதகாக்கள், எம்முடைய சகோதரர்களே ஏனைய நல்லமல்கள் கபூல் செய்யப்படுவதற்கு ஒரு அடிப்படை நிபந்தனை இரத்த பந்தத்துடன் சேர்ந்து நடக்க வேண்டும். எனவே நாங்கள் யாரெல்லாம் எங்களுடைய இரத்த பந்தத்தில் நாங்கள் சேர்ந்து நடக்காமல் இருக்கிறோமோ, இரத்த பந்தத்தின் விடயத்தில் கவனம் செலுத்தாமல் இருக்கிறோமோ, அதிகம் கவனம் செலுத்துவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு ஹதீஸில் விளங்கப்படுத்தினார்கள், சிலு அர்ஹாமக்கும், உங்களுடைய இரத்த பந்தத்தின் விடயத்தில் நீங்கள் சேர்ந்து நடங்கள். வலவ் பிஸ்ஸலாம், எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்றால், சலாத்தை கொண்டாவது சரி அந்த இரத்த பந்தத்துடன் சேர்ந்து நடங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவேதான் சகோதரர்களே, இந்த காலத்தில் இஃப்தாருடைய ஏற்பாடுகளை செய்கிறோம், ஏனைய சதகாக்கள், ஸகாத்துடைய அமல்களை செய்கிறோம். ஆனால் குடும்பத்துக்கு கிடையாது. உலகத்தில் பேருக்காக வேண்டி, ஊருடைய பேருக்காக வேண்டி யாரெல்லாம் தர்மங்கள், யாரெல்லாம் இஃப்தாருடைய ஏற்பாடுகள், யார் ஸகாத்துடைய அந்த பங்களிப்புகளை செய்கிறீர்களோ, இந்த இரத்த பந்தத்தின் விடயத்தில் கவனம் செலுத்துங்கள். அல்லாஹ் உங்களுடைய அமல்களை கபூல் செய்வதற்குரிய அடிப்படை நிபந்தனையாக இருக்கிறது இந்த இரத்த பந்தத்தை சேர்ந்து நடத்தல். எனவே அல்லாஹு தஆலா எம்முடைய வாழ்க்கையில் இரத்த பந்தத்தை சேர்ந்து நடக்கக்கூடிய தன்மை உள்ளவர்களாக ஆக்குவானாக.